கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின முதலாம் நிருபம் 1 அதிகாரம் 7வது வசனம். 1 யோவான் 1:7. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். எப்படி? அதாவது நீங்கள் வெளிச்சத்தில் நடக்க தான் என்னாகும், நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருப்பீங்க. நீங்கள் ஏசாயா 2வது அதிகாரம் 5வது வசனத்திலே பழைய ஏற்பாட்டிலே சொல்லும்போது பாருங்கள், யாக்கோபின் வம்சத்தாரே கர்த்தரின் வெளிச்சத்திலே நடப்போம் வாருங்கள். அங்கே அறைகோவல் என்ன? கர்த்தரின் வெளிச்சத்தில் நடப்போம் வாங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது, கொரிந்தியருக்கு எடுத்து சொல்லும்போது 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 10வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா 9லிருந்தே வாசிக்கிறேன் பாருங்களேன். அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதீர்கள். வேசி மார்க்கத்தாரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் விபச்சாரக்காரரும் சுயபுணர்ச்சிக்காரரும் ஆண்புணர்ச்சிக்காரரும் திருடனும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை அப்படின்னு சொல்லிட்டு, உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாக இருந்தீர்கள். எப்பா, நீங்கள் முன்னாடி இப்படிப்பட்டவங்களாக தான் இருந்தீங்க. ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள். எப்படி? நீங்கள் கழுவப்பட்டீங்க, பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். அப்போ நீங்கள் எப்படி வாழ முடியாது? முன்னாடி இருந்தது போல வாழ முடியாது. இதே யோவான் தன் 3வது நிருபத்தில் எழுதும்போது, காய்க்கு எழுதும்போது 11வது வசனம் எழுதுகிறார், பிரியமானவனே, நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்றி, நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான், தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை. அப்போ என்ன? தீமை செய்கிறவன் தேவனை பார்க்கல. ஏன்னா எபேசு சபைக்கு எழுதும்போது பவுல் ரொம்ப அழகாக எழுதுகிறாரு. எபேசியர் 5வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லும்போது, முற்காலத்திலே நீங்கள் அந்தகாரமாக இருந்தீங்க. முதல்ல நீங்கள் இருட்டில் தான் இருந்தீங்க, இருளாக தான் இருந்தீங்க. இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறங்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். இப்போ நீங்கள் எப்படிப்பட்டவங்களா இருக்கீங்க? வெளிச்சத்தின் பிள்ளையாயிட்டீங்க. வெளிச்சத்தில் நடங்க. முன்னாடி இருந்த மாதிரி இருக்க முடியாது. கொலோசேயருக்கு எழுதும்போது சொல்கிறாரு பாருங்க, கொலோசேயர் 1வது அதிகாரம் 12வது வசனம், ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களின் சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதியுள்ளவராக்கினவருக்கும் இருளின் அதிகாரத்தினின்று நம்மளை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்போ என்ன? முதல்ல அந்தகாரமாக இருந்தோம், வெளிச்சத்துக்கு வந்தோம். முன்னாடி எல்லா விதமான பாவமாக இருந்தவங்களாக இருந்தோம், இப்போ வந்துட்டோம். காரணம் என்ன? இந்த வசனத்துக்கு சொல்கிறது போல், 7வது வசனம் சொல்கிற போல், குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன பண்ணுது? நம்மளை சகல பாவங்களை நீக்கி நம்மளை சுத்திகரிக்குது. இது சுத்திகரித்து கொண்டே இருக்குது. அப்போ ஒவ்வொரு நாளும் நாம் சுத்திகரிக்கப்பட்டவர்களாய் பரிசுத்தவான்களாய் மாறி வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். அப்போ அப்படிப்பட்ட ஒரு வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நம்ம இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை தான் இங்கே அப்போஸ்தலனாகிய யோவான் நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? நீங்கள் கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்று சொல்லக்கூடிய ஒரு வாழ்க்கை மாறுதல் இல்லாதவங்களாக இருந்தால் நீங்கள் உண்மையான தேவனை விசுவாசிக்கலை. ஆமாம், அது நீங்கள் ஊழியக்காரனாக இருக்கலாம், இல்லை நீங்கள் பிரசங்கம் பண்ணுறவராக இருக்கலாம், இல்லை நீங்கள் சாதாரண சபைக்கு போகிறவங்களாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் சரி, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவன் என்று சொல்லுகிறவன் முன்னாடி இருந்த மாதிரி நீங்கள் இப்போ வாழ முடியாது. முதல்ல நீங்கள் எப்படி இருந்தீங்களோ அந்த மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் தேவனை அறியவில்லை. அதான் சொல்கிறாரு. ஏன்னா நீங்கள் அப்படி அறிஞ்சவங்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒருத்தரோட ஒருத்தர் ஐக்கியத்தில் இருப்பீங்க. ஏன்னா ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்கிறவன் என்ன பண்ண முடியும்? அவன் ஒரு இருளில் நடக்கவே முடியாது. ஒரு கிறிஸ்தவன் இருளில் நடக்கவே முடியாது. கிறிஸ்தவன் என்று சொல்கிறவன் பாவத்தில் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்க முடியாது. அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற்றவனாய் அவன் ஒரு பரிசுத்தத்தை நாடி ஓடக்கூடியவனாய் ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ்கிறவனாக இருக்க வேண்டும். அதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். அதை தான் இங்கே வசனம் சொல்லுது. அப்போ என்ன? உலக பிரகாரமான மக்கள் அவங்க பாவத்தில் வாழ்வாங்க, அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் ஒரு கிறிஸ்தவனுக்கு பாவம் பண்ண உடனே அவன் நெஞ்சு
பதபதைக்கும், அவனுக்குள்ள ஒரு இது உண்டாகும். அவன் உடனே போய் கர்த்தர்ட்ட போய், ஆண்டவரே என்னுடைய பாவங்களை மன்னியுங்கன்னு என்று சொல்லி கர்த்தர்ட்ட சொல்லி, கர்த்தருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டவனா மறுபடியும் ஒரு பரிசுத்த பாதையை தொடங்கக்கூடியவனா இருக்கணும். அதைத்தான் இங்கே வேத வசனம் நமக்கு மிக தெளிவாக சொல்லி கொடுக்கிறது. ஒருத்தன் வெளிச்சத்தில் நடக்கிறேன்னு சொல்கிறவன் அவன் என்ன பண்ண முடியாது, தொடர்ந்து பாவத்தில் நடக்க முடியாது, தொடர்ந்து பாவம் பண்ணுகிறவனாக இருக்க முடியாது. அதைத்தான் நமக்கு மிக தெளிவாக சொல்லி கொடுக்கிறது. பல்லபிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. ஆமாண்டவரே, ஒரு கிறிஸ்தவன் தொடர்ந்து பாவத்தில் நடக்க முடியாது, அவன் இருளில் நடக்க முடியாது என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம். அதனால் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரும், ஆமாண்டவரே, அந்த இப்போ இருளிலிருந்து விடுபட்ட மக்களாய் ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழுகிற மக்களாய் வாழ எங்கள் தேவன் கிருபை பாராட்டுங்க. மீட்பெறும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். அதுவரை குட் நைட்.